Hi friends, welcome to Krish Kitchen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பீட்ரூட் சட்னி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பீட்ரூட் கொஜ்ஜி ரெசிபி போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி இந்த பீட்ரூட் கொடுங்க. அவங்க பீட்ரூட் வந்து பொரியலாக சாப்பிட மாட்டாங்க, ஜூஸாக சாப்பிட்றதுக்கும் சில பேர் விரும்ப மாட்டாங்க. அதனால தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சட்னி செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த பீட்ரூட் சட்னி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். இந்த பீட்ரூட் சட்னி செய்கிறதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு பீட்ரூட், அதாவது 2 மீடியம் சைஸ் பீட்ரூட்டை எடுத்து அது தோல் சீவிட்டு கேரட் துருவுறதுல துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் துருவி எடுத்துக்கிட்டிங்கன்னா குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1 கப் பீட்ரூட்டுக்கு 1 கப் அளவுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதை கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் வத்தல், நான் 7 மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன். ஏன்னா பீட்ரூட் வந்து இனிப்பாக இருக்கும். ஸோ அதோட சுவையை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி காரம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக்கிக்கலாம். 7லேருந்து 8 பல் போல் பூண்டு, 1 எலுமிச்சம்பழ சைஸ் புளி, 3/4 கப் அளவுக்கு தேங்காய். இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் பீட்ரூட்டும் வெங்காயமும் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் இருக்கணும். அது 2 ஒரு கப்புனா 3/4 கப் அளவுக்கு மட்டும் தேங்காய் எடுத்துக்கிட்டால் போதும். 1 கொத்தளவுக்கு கருவேப்பிலை, 1 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இந்த உளுந்தப்பருப்பு கடலைப்பருப்பு தான் அடிஷ்னல் டேஸ்ட் வந்து நம்ம பீட்ரூட் சட்னிக்கு கொடுக்கும். இப்போ நம்ம பீட்ரூட் சட்னி எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். நான் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெயில் இந்த சட்னி செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்து நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுந்தப்பருப்பு கடலைப்பருப்பு 2ஐயும் சேர்த்துட்டு அது பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கணும், அப்போ தான் வந்து சட்னி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். வெங்காயத்து கூடவே மிளகாய் வத்தல், பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே ஒரே டைமில் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இதுக்கு வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே தேங்காயும் சேர்த்து வதக்கிக்கலாம். தேங்காயை முதல்ல போட்டு வதக்கிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ அது எல்லாமே ஒரு 60% வெந்ததுக்கப்புறமா நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கிற பீட்ரூட்டை சேர்த்துட்டு பீட்ரூட்டு வந்து நல்லா குக் ஆகணும். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே கேரட் துருவுறதில் நம்ம துருவி எடுத்துருக்கனால பீட்ரூட் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிங்க க்யூபானால் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். இப்போ பாருங்கள், அதோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சுனாலே நமக்கு நல்லா வந்து வெந்துடுச்சுன்னு அர்த்தம். நம்ம போட்டிருந்த மற்ற ஐட்டம்ஸ் வெங்காயம், அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துருந்த தேங்காய், இது எல்லாமே சிகப்பு கலரில் மாறியிருக்கும். அப்போனா நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதை வந்து வேறொரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நார்மலாக நம்ம தாளிக்கிறது தான். கடுகு, ஒரு எண்ணெயில் கடுகு, உளுந்தப்பருப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து வச்சுட்டோம்னா நம்மளோட பீட்ரூட் சட்னி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். நிஜமாகவே நீங்கள் நார்மலாக தேங்காய் சட்னி கார சட்னி செய்கிறத விட இந்த பீட்ரூட் சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இந்த மாதிரி எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ்க்குமே ஒரு ஆப்டான சைட் டிஷ்ஷாக இது இருக்கும். நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான இந்த பீட்ரூட் சட்னியை கண்டிப்பாக உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.